ஹலோ வெல்கம் டு அன்சு வெல்ட். என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பிரியாணி வைக்க போகிறோம். நாளைக்கு சிக்கன் பிரியாணி வைக்கிறதுக்கு இன்னைக்கு கழுவி வச்சுட்டு இருக்காங்க. கழுவிட்டு இருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னா ஆப்பம். காலையில் ஆப்பம் சுடலான்னு சொன்னாங்க. ஸோ ஆப்பத்துக்குமே தொட்டுக்க சிக்கன் தான். அதுக்காக அரிஞ்சு வச்சிருக்கிறது. சேடான விஷயம் கரண்ட் இல்லைனாலும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ எடுக்கிறேன். அம்மா ஆப்பத்தை ஊற்றியாச்சு, இனி சுட்டு எடுக்க வேண்டியதுதான். நான் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருப்பேன். ஓகே, இந்த சைடு அவங்க ஆப்பத்துக்கு தொட்டுக்க சிக்கன் கறி வைக்க போகிறாங்க. நானும் சீக்கிரம் சமையல் கற்றுப்பேன். நான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் இது என்ன பண்ணுறாங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சிக்கனில் போடுறதுக்காக இது பண்ணிகிட்ருக்காங்க. பூண்டு, அப்புறம் சிக்கன் இஞ்சி அதை போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அதை எடுத்து அதில் போட்டாச்சு.
பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் வந்து ரெடி ஆயிட்டிருக்கு. அது இனி கொஞ்சம் கூட ரெடியாக வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் இது பிரியாணிக்கு தேவையானது. இது வந்து பொரிக்கிறதுக்கு வச்சிருக்கு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா டேஸ்ட் பார்க்க தந்தாங்க. ஸோ நல்லா தான் இருக்கு. ஆப்பம் ரெடி. ஆனால் குழம்பு இன்னும் ரெடி ஆகலை. குழம்பு இனி இப்போ ரெடி ஆகும். ரெடி ஆனதும் சாப்பிட வேண்டியதுதான். குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. சரி நீ சாப்பிட வேண்டியதான். பெரிய ஒரு கஷ்டமே கரண்ட் இல்லாதது தான். டீயும் ஆப்பமும் சிக்கன் கறியும் சாப்பிட போறேன். ஏன் இப்படி எடுத்து கீழே போட்டுட்டு இருக்கேன்னா சூடா இருக்குது. சீரியஸ்லி உண்மையாவே நல்லா இருக்கு. எங்க அம்மா வச்ச சிக்கன் கறி உண்மையாவே சூப்பர். அம்மாக்களோட சமையல்னாலே சமையல் தான். இன்னும் ஆனா கரண்ட் வரல. 1 hour later. வெயிட் பண்ணி பார்த்தோம், கரண்ட் வரல. நெக்ஸ்ட் பிரியாணிக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எண்ணெயை ஊற்றி அப்புறம் ஜீரகம் போட்டாச்சு. அப்புறம் என்னெல்லாம் போடுவாங்கன்னு தெரியல, பார்ப்போம். இங்கே அரிசி எடுத்து வச்சிருக்கு, 1 கப் அளவு அரிசி. அப்புறம் வந்து பிரியாணிக்குள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது. அப்புறம் ஒரே கிண்டல் தான். அடுத்து சிக்கன் பொரிக்க போகிறோம். கொஞ்சம் சிக்கன் தனியாக எடுத்து பொரிக்கிறதுக்குன்னு வச்சுருந்தேன். ஸோ அதை எடுத்து பொரிக்க போகிறோம். அடுத்து முட்டை ரெடி ஆயிட்டிருக்கு. பிரியாணி ரெடி. இனி ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து சாப்பிட வேண்டியதுதான்.
சைட் டிஷ்ஷு சாலட்டு முட்டை சிக்கன் ஃப்ரை பண்ணது. ஓகே காய்ஸ், வீடியோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you next video. Bye. Tada.